உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். இங்க இருக்கிற அதிகாரி அரசியல் சார்ந்த அதிகாரியா இருக்கானே, அதனால எலெக்ஷன் கமிஷன் இப்ப சீஃப் செக்ரட்டரியே மாத்தினாங்க. எல்லாருக்குமே தெரியும் சீஃப் செக்ரட்டரி மாவட்ட செயலாளர் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு திமுகவுக்கு. பிஜேபி மட்டும் இல்ல, அதிமுக மட்டும் இல்ல, இவர் விஜய் கட்சியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஒரு சார்பா பண்றாங்க. விஜய் போறாரு, பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான். யாருடைய கடமை? அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனை பிடிக்கும் போது அந்த அப்பாவி பெண் என்ன சொன்னா, என் முன்னாடி அவர் இன்னொருத்தர் பேசினாருன்னு சொன்னான்ல. இதே கமிஷனர் அருண் இல்ல, அவர் பேசவே இல்லை, ஏரோப்ளேன் மோட்ல இருந்து பதில் சொன்னாரா இல்லையா? நாங்களாம் இதுல இருக்கும்போது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சரே பயப்படுவாருங்க. யாருப்பா அடுத்து டிஜிபியா வருவான்னு கேட்பாங்க. பிபி ரங்கசாமினா கருணாநிதியை கேட்பாரு, எப்பா அவர் எப்படிப்பா சார், ரொம்ப டஃப்பான ஆளு, கரெக்டா பண்ணுவாரு. ஐயோ, இவங்களே உள்ள போய் வாக்கு சீட்டு எல்லாத்தையும் திமுகவுக்கு போட்டு அப்படி ஒரு தேர்தலை நடத்தி நம்ம ஏமாத்தி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே இல்லை, சார்ல அத்தனை போலி வாக்குகளையும் உபயோகித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சி. பாண்டிச்சேரியில் எப்படிங்க 91% ஓட்டு பதிவாச்சு. இளைஞர்களும் படித்தவர்களும் விழிப்புணர்வு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர வேற ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இல்லாம இந்த இருக்கக்கூடிய அரசியல் மேல விருப்பு ஓட்டு போடாம இருக்கான். 91% ஓட்டு போட்டாங்க. இதுக்கப்புறம் திமுகவுக்கோ அப்புறம் இதர கட்சிகளுக்கோ என்னென்ன சிக்கல்கள் உருவாகும்? திமுகவுக்கு தான் சிக்கல், மற்ற கட்சிக்கு ஒன்று சிக்கல். இவர்களுக்கு சாவு மணி அடித்தது சார் இதுதான். அதனால துடிக்கிறாங்க. நேர் வழியில ஜெயிக்க முடியாத அதிகாரிகள் சாதகமா இருந்தா வன்முறையில ஈடுபடலாம், இதை தூக்கிட்டு போயிடலாம், சின்னையை தூக்கிட்டு போயிடலாம், இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்காங்க. அது நடக்காது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தற்போது தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் மாற்றத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஜிபி, உள்துறை செயலர், தலைமைச் செயலர் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் டிஜிபி மாற்றம், தலைமைச் செயலர் மாற்றத்தப்போ ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக செயல்படுகிறது, அந்த கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுகிறது ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். இதை எப்படி அணுகிறது? அதாவது தமிழ்நாட்டு மக்கள்லாம் நான் சொல்ற விஷயத்த சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு சார்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு சார்பாக சொல்கிறேன். நான் காவல்துறையில் 25 வருஷம் இருந்தேன். காவல்துறைன்னு இல்லை, எல்லா துறைகளிலையும் பணி மூப்புன்னு ஒன்று இருக்குது, சீனியாரிட்டி. யார் சீனியரோ அவங்களுக்கு தானே பதவி உயர்வு கொடுக்கணும். காவல்துறையில் 33 வருஷம் வருஷம் போட்டாங்க. சீமா அகர்வால் அவங்க தான் நம்பர் 1. காவல்துறையில் எல்லாருக்கும் தெரியும் நல்ல அதிகாரி, அமைதியான அதிகாரி, ஊழல் இல்லாத அதிகாரின்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அடுத்து இப்போ வந்திருக்காரு சந்தீப் ராத்தோர், அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவரு நேர்மையான அதிகாரின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தான் நேர்மைன்னா பிடிக்காத. அப்போ நேர்மையான அதிகாரி, சீனியரு, அவங்கள அந்த போஸ்ட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்யா? இது என்ன நாடா இல்லை சுடுகாடா? இது ஒரு ஜனநாயக நாடு. எத்தனை அமைப்புகள் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, யூபிஎஸ்சின்னு அங்கே ஒன்று இருக்குது, மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவனா போடணும்னா அவங்கள விட்டுட்டு பின்னாடி இருக்கிறவனை நீ போடுவேன், மற்றவன்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா? மனசாட்சி வேணா உங்களுக்கு? அப்போ இவர்களுக்கு வேண்டிய ஒரு அதிகாரியை தூக்கி போட்டு அவங்களை நிறுத்தி வச்சிங்கல்ல. அப்போ ஒன்று என்ன சொல்கிறது, நீ திமுக சார்ந்த ஒரு நிர்வாகத்தை நீ நடத்திக்கிட்டு இருக்கன்னா, அப்புறம் இப்போ அவங்க வந்துக்கிட்டு நியாயத்தை இது பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்டாந்து ஒரு 10வது ஆளையா போட்டாங்க, இல்லை 15வது ஆளை போட்டாங்களா? 1ஆம் நம்பர் ஆளை போட்டாங்க. சீமா அகர்வால் 1, சந்தீப் ராத்தோர் 2. சீமா அகர்வாலுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. 6 மாதம் இருக்கணும் மினிமம் டிஜிபியாக இருக்குது. அவங்களுக்கு 6 மாதத்துக்கு கீழே வந்துச்சு. அடுத்த அதிகாரி யார்? சந்தீப் ராத்தோர். சீனியாரிட்டி படி தானே போட்டுருக்காங்க. உனக்கு ஏன் கோபம் வருது? நீ 9வது ஆளை போட்டேய. அப்போ நியாயத்தை நிலைநாட்டியிருக்காங்கல்ல, ஏன் கோவப்படுற? இல்லை சார், அவர் ஏன் கோவப்படுறாருன்னா, இப்போ அஸ்ஸாம்லேயா இருக்கட்டும், பாஜக ஆளும் மாநிலங்களாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அங்கெல்லாம் எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அங்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றத்தை பண்ணாங்களா? அங்கே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்
ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்ந்த அதிகாரிகளாக இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற அதிகாரி அரசியல் சார்ந்த அதிகாரியாக இருக்கானே. அதனால் எலெக்ஷன் கமிஷன் இப்போ சீஃப் செக்ரட்டரியே மாற்றினாங்க. எல்லாருக்குமே தெரியும் சீஃப் செக்ரட்டரி மாவட்ட செயலாளர் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தார் திமுகவுக்கு. பிஜேபி மட்டும் இல்லை, அதிமுக மட்டும் இல்லை, இவர் விஜய் கட்சியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஒரு சார்பாக பண்ணுறாங்க அப்படின்னு. விஜய் போகிறாரு, பாதுகாப்பாக ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறான். யாருடைய கடமை? நீ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறாரு ஃபோன் பண்ணி டிஜிபியாக இருக்கிறவங்ககிட்ட என்னையா விஜய்க்கு பாதுகாப்பு இது இல்லைன்னு வருது, அதுக்கு பாதுகாப்பாக கொடுங்கன்னு ஒரு நடுநிலை அதிகாரியாக இருந்தால் சொல்லியிருக்கணும்ல. அப்போ ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, ஒரு சாராக நடப்பீங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருப்பீங்க. ஆனால் உங்களை மாற்றக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதில் போய் பாருங்க, அரசியல் சட்டத்தில் சிதம்பரம் பேசுகிறாருங்க, ஒரு வக்கீல்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி ஒரு வக்கீல் படிச்சு என்னங்க எனக்கே புரியலங்க. இந்திய அரசியல் சட்டத்திலேயே இருக்குங்க, எலெக்ஷன் டைமில் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை நடுநிலைமையான ஒரு தேர்தல் நடத்துவதற்காக அதிகாரிகளை மாற்றலாம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அதைத்தானே அவங்க செய்கிறாங்க. ஏன் 2021 அதிகாரிகளை மாற்றலையா? 2021 தேர்தல் நடந்ததில்ல அதிகாரிகளை மாற்றினாங்களா இல்லையா? 2024 எம்பி எலெக்ஷன் நடந்தத அப்போ தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை மாற்றினாங்களா இல்லையா? இப்போ அதிகாரிகளை மாற்றினா மட்டும் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அதனால் அதிகாரிகளின் மாற்றம்ங்கிறது தேர்தல் சமயத்தில் தேர்தல் கமிஷன் எடுக்கக்கூடிய யுக்திங்க. அது எல்லாருமே நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா விசாரிப்பாங்க, விசாரிச்சுட்டு உடனே மாற்றுவாங்க. ஏன் பயப்படுறீங்க? மக்கள் செல்வாக்க நம்பி நில்லுங்க. அதிகாரிகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியவங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், லஞ்ச ஒழிப்புத்துறை KNR மேலே கம்ப்ளைண்ட்டும் வந்துருச்சு. ஹைகோர்ட் லஞ்ச ஒழிப்புத்துறையில் எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டாங்க, போடலை. கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டார் இன்பதுரை. அப்போ என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேண்டிய ஆளை கொண்டாந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போடுறாரு ஸ்டாலின். எதுக்கு? வேற ஆளை போட்டான்னா எஃப்ஐஆர் போட்டுருவான் KNR மேலே அப்படின்ட்டு அவரை கொண்டாந்து போடுறாரு. தேர்தல் கமிஷன் வந்தாங்க, அவரை மாற்றிட்டு வேற ஆளை போடுறாங்க. புகார் போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாற்றினாங்க. KNR மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லு. இந்த நேரத்தில் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்காக இவங்களுக்கு வேண்டிய அதிகாரியாக போடுறாங்கிறாங்க. மாற்றாமல் என்னங்க செய்வான்? புகார் வந்திருக்கு, மாற்றிட்டான். என்ன மாற்றினா இவங்க போய் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களாம். KNR மாட்டிக்கு வரான். உங்களுக்கு வசதியாக நடத்துறதுக்கு இது என்ன இதுவா? இது அரசாங்கம் இல்லையா? ஜனநாயக அரசாங்கம் இல்லையா? ராஜாக்கள் ஆட்சியாக நடக்குது. வேண்டியவங்களை போடுறதுக்கு அதுக்கு தான் குதிக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டுருவாங்களாம் KNR மேலே. இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்து மாற்றுறதுல என்ன தப்பு? அருணா மாற்றிருக்காங்க. அருணா எப்போவும் மாற்றிருக்கோம். அருண் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு? ஆம்ஸ்ட்ராங் இதில் அருண் மேலே குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திருவெங்கடது என்கவுண்டர் போட்டினதே சில அரசியல்வாதிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் போட்டாருன்னு குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனை பிடிக்கும்போது அந்த அப்பாவி பெண் என்ன சொன்னா? என் முன்னாடி அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசினாருன்னு சொன்னான்ல. இதே கமிஷனர் அருண் இல்லை, அவர் பேசவே இல்லை, அது ஏரோப்ளேன் மோடில் இருந்ததுன்னு பதில் சொன்னாரா இல்லையா? நான் அந்த ஏரோப்ளேன் மோடில் இருந்தாலும் வாட்ஸ்அப் கால் பேசலாங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன் ஒரு பேட்டியில். அருண் பதில் சொன்னாரா? அப்போ வாட்ஸ்அப் காலில் இருந்தால் இதுலையும் உங்களுக்கு ஏரோப்ளேன் மோடில் பேசலாம்ல. அப்போ ஒரு கமிஷனரே போய் குற்றவாளிக்கு ஆதரவாக அந்த வழக்கில் பேசுன்னு சொன்னாரா இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு வழக்குலையும் இவருக்கு குற்றவாளிக்கு ஆதரவாக பண்ணுவாங்க. இவங்களை எலெக்ஷன் கமிஷனில் திமுகவுக்கு ஆதரவான அதிகாரியை உங்களை வச்சுக்கிட்டு இருக்கணும். இவங்க திமுகவை ஜெயிக்க வைப்பாங்க. நாட்டில் இருக்கிறவனா இழித்தவன் என்ன? அதனால் எத்தனை பொய் வழக்கு போட்டாருங்க அவர். இந்த சவுக்கு சங்கர் மேலே போட்ட அத்தனை வழக்கம் உண்மையான வழக்கா? யோசிங்க நீங்கள். அப்போ இப்படி ஒரு சாராக இருக்கிறவங்கள எலெக்ஷன் வரும்போது அவங்களே வச்சுருக்கணும்னு இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க? எங்களுடைய இயக்கம் சார்பிலேயே அருணை மாற்றணும், டேவிட்சனை மாற்றணும்னு எழுதணும், சீஃப் செக்ரட்டரியை மாற்றணும்னு. அவங்க பெரிய கட்சி இப்போ தான் போய் எழுதுனாங்க, போய் கொடுத்தாங்க, உடனே மாற்றுறாங்க. உனக்கு ஏன் கோபம் வருது? உனக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் அதிகாரிகளை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? அதிகாரியின் ஆதரவு உனக்கு எதுக்கு? அப்போ கோல்மால் பண்ணணும், இது பண்ணணும், குறுக்கு வழியில் போய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணிங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முட்டாளா? அதனால் நல்ல அதிகாரிகள் நாட்டுக்கு தேவைங்க. நீங்கள் எல்லாம் பப்ளிக்கு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஐஏஎஸ்க்கு சொல்கிறேன், ஐபிஎஸ்க்கு சொல்கிறேன். மக்களுடைய வரிப்பணத்தில் நீ சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள். நீ யாருக்கு சாதகமாக இருக்கணும்? மக்களுக்கு இல்லை சாதகமாக இருக்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் கூஜா தூக்குனா நீங்கள் வாங்கின ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் என்ன மரியாதை? நாங்களாம் இதில் இருக்கும்போது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சரே பயப்படுவாருங்க. போதுமா? யாருப்பா அடுத்து டிஜிபியாக வருவான்னு கேட்பாங்க. பிபி ரங்கசாமினா கருணாநிதியை கேட்பாரு, எப்பா அவர் எப்படிப்பா சார்? ரொம்ப டஃப்பான ஆள், கரெக்டாக பண்ணுவார். ஐயோ வச்சு நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு பிபி ரங்கசாமியை போட்டாங்க.
பிபி ரங்கசாமி போட்டீங்கன்னா டைரக்ட் ஐபிஎஸ். ஒரு கருணாநிதி கொண்டு போய் ஹோம் செக்ரட்டரி கண்ட்ரோலில் தான் டிஜிபி வரணும். டிஜிபி வந்து டைரக்ட் ஐபிஎஸ் போட்டிங்கன்னா அவர் யார் கண்ட்ரோலில் இருக்கார், ஹோம் செக்ரட்டரி, அவர் டைரக்ட் ஐஏஎஸ் தான் போகணும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள கிராஷ் வரும். நாங்கள் இப்போ காவல்துறையில் இருக்கேன், அவர் கருணாநிதிக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, போய் கன்ஃபர்ட் ஐஏஎஸை போடுறாருங்க ஹோம் செக்ரட்டரியா. நானே யோசிக்கிறேங்க, என்னடா இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது நாட்டுக்கோட இது, கன்ஃபர்ட் ஐஏஎஸை கொண்டு போய் போடுறாங்களே, டைரக்ட் ஐபிஎஸ் டிஜிபியாக இருக்காங்க, என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். டக்குன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க ஹோம் செக்ரட்டரியை, டிஜிபி போய் பார்க்கல. ஈகோ இருக்குல்ல, பார்க்கலன்னு அவர் இப்போ ஃபோன் பண்ணி இவரை கேட்குறாரு, என்ன மிஸ்டர் ரங்கசாமி என்னை வந்து பார்க்கலங்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னார், யூ ஆர் அ கன்ஃபர்ட் ஐஏஎஸ், ஐம் அ டைரக்ட் ஐபிஎஸ், நான் வந்து ஒன்று பார்க்கணுன்னு எதிர்பார்க்காது அப்படின்னு சொன்னேன். நிர்வாகம்ங்கிறது உங்களுக்கு வெளியில் தெரியுது நிர்வாகம். இந்த மாதிரி நிர்வாகம் வந்து உள்ளுக்குள்ள பல விஷயங்கள், அதெல்லாம் அதுதான் நிர்வாகம். இதெல்லாம் ஸ்டாலினு இவங்கெல்லாம் ஜீரோங்க. அதில் உங்களுக்கு கருணாநிதி இவங்க சில இந்த நிர்வாகம்லாம் தெரியாது. அதனால தான் எம்ஜிஆர் போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்காரங்கிட்ட. அவங்களையும் நம்ம இது பண்ணிக்கக்கூடாது, அவங்க மனம் புண்பற்றக்கூடாது, அவங்க அந்த ஒர்க்கில் பாதிக்கும், அது அவங்க நல்லா கடமை உணர்வோடு வேலை செய்யணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன். கண்ட ஆளுங்களை நான் எனக்கு இருக்கிற மாவட்ட செயலாக இருக்கிறவங்க போட்டுக்குவேன், இதை போட்டுக்குவேன்னா இது என்னங்க நிறுவனம். அப்போ வந்துக்கிட்டு இப்போ தேர்தல் கமிஷன் வந்து கரெக்டாக போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது? இப்போ அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ இந்த பக்கம் திமுகவுக்கோ இதர கட்சிகளுக்கோ என்னென்ன சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு? திமுகவுக்கு தான் சிக்கல், மற்ற கட்சிக்கு ஒன்று சிக்கல். ஓகே, என்ன சிக்கல்? அவன் வந்து சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கள்ள ஓட்டு வந்து மொத்தம் 97 லட்சம் வந்து போலி வாக்குகள் இருந்தது, 75 தான் இப்போ நீக்கியிருக்காங்க. 22 லட்சத்தை இவங்க இன்னும் கோல்மால் பண்ணி சில இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு எலெக்ஷனில் ஓட்டு போட வைப்பாங்க. அப்போ போய் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு சாதகமான போலீஸ்னால் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. மற்றவங்கன்னா அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. முக்கால்வாசி கள்ள ஓட்டு போட போகிற டிஎம்கேக்காரெல்லாம் உள்ளே போவான். வயலன்ஸை தூண்டி விடுவாங்க எலெக்ஷன் டைம், அடிதடி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ காவல்துறை போய் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2006 உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுங்க. கருணாநிதி சிஎம், இவர் மேயர் ஸ்டாலின். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் இதானார், அதுவரை மேயராக இருந்தார். அப்போ நடந்த தேர்தல் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிற்குது. அப்போ தேர்தல் கமிஷன் மத்தியது இல்லை, இங்கே மாநில தேர்தல் ஆணையர்னு மாநில தேர்தல் கமிஷன். அப்போ நடந்த தேர்தல் மாதிரி நடத்தணும்னு ஸ்டாலின் விரும்புகிறார். 11:30 மணிக்கே பூத்தெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க, ஓட்டு போட. ரிசல்ட் எப்படி வந்தது தெரியுமா? மொத்த வாக்குகள் 20,000, பதிவான வாக்குகள் 30,001, 30,100. இன்னைக்கு ரெக்கார்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு மாநில தேர்தல் ஆணையத்தில் இவங்களே உள்ளே போய் வாக்கு சீட்டு எல்லாத்தையும் திமுகவுக்கு போட்டு அப்படி ஒரு தேர்தலை நடத்தி நம்ம வந்து ஏமாற்றி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே இல்லை, சாரில் வந்து அத்தனை போலி வாக்குகளையும் உபயோகித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர். வாங்க இப்போ கோதாவுக்கு வாங்க, இப்போ தான் க்ளீனாக வச்சுட்டானே, மோதுங்க நின்றுங்க ஐயா, இப்போ தான் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரொம்ப க்ளீனாக இருக்க. நீங்கள் ஒரு 20 லட்சம் போடுவீங்க, முன்னாடி 70-80 லட்சம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால் இவர்களுக்கு சாவு மணி அடித்தது சார் இதுதான். அதனால் துடிக்கிறாங்க. நேர் வழியில் ஜெயிக்க முடியாத அதிகாரிகள் சாதகமாக இருந்தால் இது வந்தது, வன்முறையில் ஈடுபடலாம், இதை தூக்கிட்டு போயிடலாம், மிஷினையும் தூக்கிட்டு போயிடலாம், இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்காங்க. அது நடக்காது. நேர்மையான அதிகாரி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் இது பண்ணிக்கங்க. தேர்தல் கமிஷன் வந்து அவன் நேர்மையான முறையில் அவன் தனி இதுவாக இண்டிபெண்ட் அமைப்பு அவன் பண்ணிக்கிட்டு, அவன் மோசமான அதிகாரியை போட்டால் நம்ம சொல்லலாம். இவங்க போட்ட மோசமான அதிகாரியை தூக்கிட்டு நல்ல அதிகாரியை போட்டால் நம்ம ஆதரிச்சு தான். இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு மசோதா மாற்றம்லாம் கொண்டு வந்து இப்போ தேர்தல் ஆணையரை வந்து பிரதமர் உட்பட அவங்க வந்து தீர்மானிக்கலான்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ அதை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு ஆதரவானதாக தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க செயல்படும். ஏன் அதில் அந்த அவங்க சொன்ன குழுவில் எதிர்கட்சி சார்பிலையும் ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? அப்புறம் பிரதமர் மட்டும் இது பண்ணிக்கிட்டுவாங்கன்னா எப்படி இருக்கும்? எதிர்கட்சியும் இருக்காங்க. அதனால அவங்க வந்து இவங்க போடுறாங்க. சரி, இப்போ அவங்க போட்டாங்கன்னு வைங்க, அவங்க செய்கிற தவறை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் கமிஷன் இந்த தப்பை பண்ணிச்சுன்னு சொல்லுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன், ரைட்டு அதை பண்ணது. அவங்க தப்பை நீங்கள் பண்ணுற தப்பை சரி பண்ணுறாங்கல்ல, நீ பண்ண தப்பை தானப்பா சரி பண்ணுறாங்க. இவர் ஏன் தலைமைச் செயலரை மாற்றக்கூடாதா?
ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை வந்து தேர்தல் கமிஷன் அந்த அதுக்கு ஏற்றபடி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்காக அவங்க பண்ணிக்கலான்னு கான்ஸ்டியூஷனில் மட்டும் இல்லை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் கமிஷனுக்கான நடைமுறையிலையும் அது இருக்குது. அதனால் அவங்க கொண்டு வராங்க. நீங்கள் இப்போ கொண்டு வந்த அதிகாரி சொல்லுங்கள், இவர் அதிமுகவுக்கு வேண்டியவர், சந்தீப் ராத்தூர் அதிமுகவுக்கு வேண்டியவர், பிஜேபிக்கு வேண்டியவர்னு சொல்லுங்கள். இதே சந்தீப் ராத்தூரை நீங்கள் தானே கமிஷனராக போட்டீங்க. அப்போ அவர் நடுநிதி அப்போ வந்துக்கிட்டு அவர் மாற்றுக் கட்சிக்கு இதாக இருந்தாருன்னு எப்படி சொல்கிறீங்க? இவர் பொம்மை மாதிரி உட்காந்துருக்காருங்க. அங்கே இருக்கிற 3-4 ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட்டணி அமைச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை டிஜிபியாக கொண்டு நாங்கள்லாம் இழிச்ச வாங்கிங்களா? இந்த ஐஏஎஸுக்கும் ஐபிஎஸுக்கும் தான் கேட்குறேன். மக்கள்லாம் இழிச்ச வாங்கிங்கன்னு நினைச்சிங்களா? நீங்கள் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆளை போடுவீங்க, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? கோர்ட்டுன்னு ஒன்று இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வரை இருக்கல, போனீங்கன்னா நீங்கள்லாம் உங்கள் இதை கழட்டிடுவாங்கல்ல. எவ்வளோ நாளைக்கு அநியாயம் அக்கிரமம் பண்ணுவீங்க? அதைத்தாங்க சொல்கிறேன். நான் இதே சந்தீப் ராத்தூர் இவங்களெல்லாம் போடாமல் இருக்காங்க, சீனியருங்களை போடுங்கன்னு தானே நானே வழக்கு போட்டேன். என்னையும் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒன்றா சேர்ந்து தானே என்னையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ நடுநிலை உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? ஒருதலை பட்சமாக உங்களுக்கு இஷ்டத்தை பார்த்துக்கிட்ட நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துருவோமா? அதனால் இவர்களை எதிர்ப்பது நம்முடைய தார்மீக கடமை, ஜனநாயக கடமை. அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. நல்ல அதிகாரிகளை போட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தால் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிக்கிற வழியப்பார். அதை விட்டுட்டு அது ஓட்டை இது ஓட்டைன்னு சொன்னால் நீ போங்களேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சீஃப் செக்ரட்டரியை மாற்றிட்டாங்க, மாற்றின தப்புன்னு போகிறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? போங்க. கொடுத்து இந்த நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்பான். சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் சொல்லுவானே, ஏன் இவரை மாற்றணும், தலைமைச் செயலரை ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவானே. விஜய்க்கு பாதுகாப்பே கொடுக்கல. அவர் சொல்கிறாரு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேணுன்னே குறைந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் சீஃப் செக்ரட்டரிட்ட சொன்னால் அவர் மறுபடியும் அதை சரி செய்யலை, அதனால் மாற்றணும்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு தப்புன்னு சொல்லிடுவாங்களா? சந்தீப் ராத்தூரை அவர் தாங்க சீனியரு. இவங்க ஒரு பின்னாடி இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் அவங்க பதவி உயர்வே கொடுக்காம பண்ணாங்க. யூபிஎஸ்சிலேயே அவரை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மூத்தவர் மூப்பில் அடிப்படையில் நாங்கள் அவரை இப்போ பிரசிடென்ட் டிஜிபியாக போட்டோன்னு சொல்லுவாங்க. போய் சொல்லி பாருங்களேன். நாங்கள் பிடுங்குற மாதிரி கேட்பான சுப்ரீம் கோர்ட்டு. அதனால செய்வதெல்லாம் அநியாயம், அக்கிரம். டிஆர் பால் இப்போ கேட்குறாரு, எப்படி மாற்றினீங்க? ஏன் 2 பேர் தான் சொல்கிறாரு. விஏடிசி அவரை மாற்றது தப்பு. ஏன்னா இதை கவர்னர் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாரா? மக்களுக்கு தெரியாதா? இவர் சீஃப் செக்ரட்டரி ஏமாத்துற. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி எல்லா போலீஸ் கீலீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செய்வார். நீங்களே மாட்டிக்கிறீங்களப்பா. நீங்கள் இப்போ கேஸில் இதுலேயே மக்கள் காரி துப்பிடுவானே. என்னையா சம்மந்தம் இல்லாமல் கேட்குறீங்க அப்படின்னு. அதனால் எங்கேயுமே நடக்காதது இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் நடக்குதா? வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்குது இல்லை, அங்கேருந்து பல அதிகாரிகளை மாற்றிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு சொல்லியிருக்காருல்ல. அவர் இவங்கள மாதிரி போய் இவனை மாற்றினா அவனை மாற்றினேன்னு ஏதாச்சும் புகார் கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. காரணம் அவங்களுக்கு உண்மையான செல்வாக்கு இருக்குது. அவங்க நிச்சயம் ஜெயிச்சிருவாங்க. அவங்க அதிகாரியை பற்றி கவலைப்படல, நான் ஜெயிச்சிருவேயா அப்படிங்கிறதுல தானே இருக்காங்க. அதனால் இவர்கள் கேட்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சி. பாண்டிச்சேரியில் எப்படிங்க 91% ஓட்டு பதிவாச்சு. இளைஞர்களும் படித்தவர்களும் விழிப்புணர்வு வந்துட்டாங்க. இது இன்னைக்கு வர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர வேறொரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய அரசியல் மேலே விருப்பு ஓட்டு போடாமல் இருந்தான். 91% ஓட்டு போட்டான். தமிழ்நாட்டிலையும் 91% ஓட்டு போட்டானா உங்களுக்கு சாவு மணின்னு அர்த்தம். இளைஞனும் இவனும் படித்தவனும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாள் வரை சென்னையில் இருக்கிற பல பேர் ஓட்டு போட்டதே இல்லை. ஆனால் ஓட்டு 80%ன்னு காமிப்பான். அத்தனை திமுககாரன் போடாதவன் ஓட்ட போகிறான், கள்ள ஓட்டா போடுவான். இன்றைக்கும் பாருங்க, அதுக்காகத்தான் 91% பதிவாகலைன்னு வைங்க. 70-80ன்னு வந்ததுன்னா ஒரு 5-10% போய் அவங்க காடு மாதிரி வச்சுருப்பான். போய் உள்ளே போய் முன்னாடி அரசு அலுவலர்கள் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இன்னமே அரசு அலுவலர்களும் கண்டுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க உரிய முறையில் சொன்ன உறுதிமொழியை கொடுக்கும். அதனால் இது அதிகாரிகளை மாற்றியது நியாயமான விஷயம். தேர்தல் கமிஷன் தன் கடமையை செய்திருக்கிறது. இவர்கள் குறுக்கு வழியில் ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதை எதிர்க்கிறார்கள். KN நேருவை கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டேவிட்சன் ஆசீர்வாதத்தை மாற்றினதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்ங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். ஓகே, அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.